எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்காக. ஓகே, நீங்கள் இப்போ தான் முதலடியாக நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த விவோ தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன மாடலு விவோ Y200. இந்த மாடலு நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு நல்லாவே பெற்றிருந்தது. பட் நம்ம வச்சுருக்க பொறுத்து தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எலக்ட்ரானிக் பொருளோ அல்லது பக்கெட்டு எதாக இருந்தாலும் நம்ம உடலே நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீட்டாக இருக்கும். கஸ்டமர் கொண்டு வந்தாங்க, இல்லை என்ன ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்ததில் டிஸ்பிளே அவுட் ஆகியிருந்தது. பட் ஒரிஜினல் டிஸ்பிளே உங்களுக்கு 5000ரூபா, 4800ரூபா, 4500ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். பட் நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம், பட்டு அந்த அளவுலாம் காசில் எனக்கு டேட்டா மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது பேக் பேனலு அந்த லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கதான் பாருங்கள். சிம் ட்ரே நல்லதையும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இது மேலாட்டமாக அப்படியே தான் ஒரு ஹவுசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வர 5G மாடலில் நல்லது தான். ஓகே, இதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இருக்கக்கூடிய மதர் போர்டு ப்ளஸ் கேமராலாம் பாதுகாக்கக்கூடிய ஹவுசிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போ இருக்குந்த பாருங்கள் இந்த ஹவுசிங். இதில் இந்த டச்சிங் பாயிண்ட் எல்லாமே இருக்குது, அதாவது ஆண்டான டச்சிங் எல்லாமே இருக்குது. மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ரிங்கர், அதாவது அவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் இது தான் Y200ஓட டிஸ்அசம்பிள். ஓகேங்களா, நெட்டு இருக்குது. வேறு நெட்டை மாற்றி போட்டிங்கன்னா டிஸ்பிளே உள்ள போய் குத்திட்டு உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு OLED போடணும், பட் நம்ம LCD தான் சொன்னாங்க. LCD நம்ம 2000ரூபாய்க்கு மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ இருக்குன்னு பாருங்கள். இது சார்ஜிங் கனெக்டர், பேட்ரி, கேமரா, செல்ஃபி கேமரா, இயர்பீஸு, நெட்வொர்க் செக்ஷனு, வைப்ரேஷன் மோட்டார், இதில் நிறைய இருக்குது. இப்போ இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஷீல்டோடு இருக்குது. விவோட ஒரிஜினல் பேட்ரி இருக்குது. பட்டு இந்த பேட்ரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு கனெக்டிங் சார்ஜிங் கனெக்டிங் வந்திருக்கு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் இருக்குது, அதோட சென்சார் அவங்க கொடுத்துருக்காங்க. இது சப் போர்டு, அதாவது CC போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் கனெக்டர் எல்லாமே இருக்குது. செல்ஃபி கேமரா வித்து சென்சார் எல்லாமே இருக்குது. கீழே உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுதான் அதோட ஒரிஜினல் டிஸ்பிளே. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினலில் 5000ரூவா கிட்ட வந்துடும். பட்டு இந்த வித்து ஃபிங்கர்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, வாரண்டியும் உண்டு. எப்படி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.